அந்த உயர்தர குடியிருப்பு பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது அவங்களுக்கு கண்ணு உறுத்தலாக இருக்குன்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும்? தமிழக அரசு 50 லட்ச ரூபாய் கொடுத்து வீடு வாங்கியிருக்கா, 50 லட்ச ரூபா கொடு. 1 கோடி ரூபா கொடுத்து வீடு வாங்கியிருக்கா, 1 கோடி ரூபா கொடு. 10 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி அங்கே குடிசை மாரி கட்டிட்டு இருக்கானா, 10 லட்ச ரூபா கொடு. இப்படி கொடுத்து தமிழக அரசு காலி பண்ணியிருந்தா இப்படி நம்ம தமிழக அரசு மீது குறை வைக்க முடியாது. இப்போ எப்படி நம்ம மெட்ரோ போடுறாங்க இல்லையா, மெட்ரோ போடுறது யார் இடத்தையும் மெட்ரோ எடுக்கிறான். அது பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், பெரிய பணக்காரன் இடமா இருக்கட்டும், ஏழை வீடு எல்லாமே எடுக்கிறான். பள்ளிவாசல் இடம், கோயில் இடம் எல்லாத்தையும் எடுக்கிறான் மெட்ரோ. அவன் என்ன பண்ணுறான்? வெளியே 1 கோடி ரூபா போகுதுன்னு சொன்னால் 1,50,00,000 கொடுக்குறான். நீ 1,50,00,000 கூட கொடுக்காத, அந்த நேச்சுரல் ரேட் அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு நான் அவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துட்டேன்னு சொல்லி கண்ணகி நகர்லையும் பெரும்பாக்கத்துலேயும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு காமிச்சு விட்டேன்னு சொன்னால் இதெல்லாம் அநியாயமா இல்லையாங்க? சொல்லுங்க கோபி. ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல நீ எப்பரா ரேஷன் கார்டு கொடுத்த? இதுதான் என்னுடைய கேள்வி. ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல இருந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி நீ எப்பரா ஜெயிச்ச? இதுதான் 2வது கேள்வி.